காலையில ஸ்கூலுக்கு கிளம்புற நேரத்தில காவேரி ஃபோன பார்த்துட்டு இருப்பா. அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, "ஏன்டி உனக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆயிட்டுருக்கு. நீ பாட்டுக்கு ஃபோன பார்த்துட்டு இருக்க." அப்படிங்கும்போது, அவ வந்து சொல்லுவா, "இல்லம்மா நான் வந்து அம்முவோட அப்பாவுக்காக பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன்ல, அவருக்கு எவ்வளோ ரெக்வெஸ்ட் வந்திருக்கு பாருங்களேன்." அப்படி சொல்லி காட்டுவா. ரெக்வெஸ்ட்னா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்கும்போது, இல்லம்மா அவர பிடிச்சு போய் நெறைய பொண்ணுங்க வந்து கல்யாணம் பண்றதுக்கு ஓகே சொல்லி வந்திருக்காங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அதுக்கு அவ சொல்லுவா, "அப்படியா? எங்க காட்டு." அப்படின்னு சொல்லி கேட்பா. உடனே, "இவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம்மா. எனக்கு கூட இந்த மாதிரி வந்து வரல. நானும் 15 வச்சிருக்கேன். எனக்கு வந்து அந்த அளவுக்கு ரெக்வெஸ்ட் வரல. ஆனா பாருங்க இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு குழந்தை இருக்குன்னு எல்லாமே அந்த டீட்டெயில்ஸ் குடுத்தும் இத்தன பொண்ணுங்க வந்து விரும்பி வராங்க. அப்படின்னு சொல்லும்போது காவிரியோட அம்மா சொல்லுவா, "அவரு அழகா இருப்பார்லடி" அப்படின்னோனே, "அப்போ நான் அசிங்கமா இருப்பேனா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "நீ வர வர ரொம்ப என்ன டேமேஜ் பண்றம்மா. அதுவும் இவர் விஷயத்துல என்னைய வந்து நீ ரொம்ப வந்து டேமேஜ் பண்ற. அவருக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ற. எனக்கு நீ சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்க." அப்படின்னு சொல்லும்போது, "இல்லடி அவரு அழகா இருப்பாருல்ல, அதுக்காக தான் சொல்ல வந்தேன்." அப்படின்னு சாரதா சொல்லும்போது, "நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். உன்கிட்ட வந்து பேச வந்தேன் பாரு." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருவா காவேரி. விஜய் வந்து குழந்தைய ஸ்கூல்ல விடுறதுக்காக கார்ல போய்க்கிட்டு இருப்பான். அப்போ காவேரி கிட்ட பேசினது அப்படியே ஞாபகத்துல வந்துகிட்டே இருக்கும். அவ மேட்ரிமோனில அவனுக்கும் மாப்பிள்ளை பார்க்க சொன்னத நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பான். அந்த சமயத்துல அவ நடந்து போயிட்டு இருப்பா காவேரி. பக்கத்துல போய் கார நிப்பாட்டின உடனே குழந்தை, "என்ன மிஸ் நீங்க நடந்து போய்க்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, என்ன அம்மு நீ ஸ்கூலுக்கு கிளம்பி போய்க்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அவ வந்து கதவ திறப்பா குழந்தை. உடனே, "என்ன அம்மு எதுக்கு கதவ திறக்கிற?" அப்படிங்கும்போது, "இல்ல மிஸ் நடந்து தானே போறாங்க. ஸ்கூல் பக்கம் தான். நான் மிஸ் கூடயே நடந்து போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, பேக் எடுக்க போவா. அப்போ அதுக்கு வந்து காவேரி சொல்லுவா, "இல்ல அம்மு நீ உள்ளயே உட்காரு. நீ கொஞ்ச நேரம் உங்க அப்பாகிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. நீங்க வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு விஜய கூப்பிடுவா. உடனே, "எங்க அப்பாகிட்டயா? எங்க அப்பாகிட்ட என்ன பேசணும்?" அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கேட்கும்போது, "இல்ல ஸ்கூல் ஃபீஸ் நெக்ஸ்ட் டேர்ம்க்கு எப்படி கட்டணுங்கிறதுக்கு தாம்மா பேச போறேன். நீ அதுவரைக்கும் உள்ள உட்காந்துரு என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அவ போய் அங்க முன்னாடி நிப்பா. அதுக்கப்புறம் விஜய் வந்து நினைப்பான், "ஐய்யய்யோ! இவ நேத்து போட்ட சண்டைய திரும்பியும் கன்டின்யூ பண்ணுவா போலயே! நான் வேற அம்முக்கு தெரியாம இருக்கணுமே! என்ன செய்ய?" அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கேன். இவ இப்படி வந்து இப்ப பேச போறேங்கிறாளே! அப்போ நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட சொல்லுவான், "அம்மு நான் வந்து பாட்டு வச்சுட்டு போறேன். உனக்கு பிடிச்ச பாட்டா வந்து நீ கேட்டுக்கிட்டு இரு. நான் போய் பேசிட்டு வந்துர்றேன். சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு சாங்க வந்து சவுண்டா வச்சுட்டு போயிருவான். போன உடனே அவ கேட்பா, "உங்களுக்கு வந்து நெறைய ப்ரொஃபைல் வந்து வந்திருக்கு. நெறைய ரெக்வெஸ்ட் குடுத்துருக்காங்க. நீங்க ஏதாவது பார்த்தீங்களா?" அப்படிங்கும்போது, "நான்லாம் பார்க்கலங்க." அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "இல்ல நெறைய வந்திருக்கு." அப்படிங்கும்போது, "எனக்கு எந்த பொண்ணையும் பிடிக்காது. நான்லாம் பார்க்குற மாரி இல்ல." அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அதுக்கு அவ சொல்லுவா, "இங்க பாருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ண நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பொண்ண போய் இன்னைக்கு நீங்க வந்து மீட் பண்ணணும்." அப்படிங்கும்போது, "எனக்கு எந்த பொண்ணையும் பிடிக்காது. நான் யாரையும் பார்க்குற மாரி ஐடியா இல்ல." அப்படின்னு சொல்லி சொல்லிருவான். அதுக்கு வந்து அவ சொல்லுவா, "நான் இன்னைக்கு ஒரு பையன போய் பார்க்க போறேன். அந்த சமயத்துல நீங்களும் போய் பார்ப்பீங்களே அப்படின்னு சொல்லி நெனச்சேன்." அப்படிங்கும்போது, "என்னது பையன பார்க்க போறீங்களா?" அப்படின்னு கேட்பான்.